மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்திருப்பதை அடுத்து நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, விவரங்கள். அதாவது கடந்த 3 தினங்களாக நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்ததினால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுமார் 65,000 கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேறி கொண்டிருந்த நிலையில் இன்று காலை முதலே தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் படிப்படியாக குறைந்துள்ளது. அதாவது இன்று காலை முதலே அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதே மாதிரி சமவெளி பகுதிகளிலும் மழை இல்லாததினால் தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் சுமார் 10,000 கன அடி தண்ணீர் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 143 அடி கொள்ளளவு உள்ள பாபநாசம் அணையில் தற்பொழுது 97 அடி தண்ணீர் உள்ளதாகவும், அதே போல அணைக்கு தற்பொழுது 3,983 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல பிரதான அணையான மணிமுத்தாறு அணையில் 118 அடி கொள்ளளவு உள்ள இந்த அணையில் 97 அடி தண்ணீர் உள்ளது. இதற்கு வினாடிக்கு 2,596 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரதான அணையில் இருந்து எந்த விதமான தண்ணீரும் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படாததினால் தற்பொழுது இந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் குறைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள மண்டபங்கள் அனைத்துமே இன்று வெளிவர தொடங்கியுள்ளன. இதனால் தாமிரபரணி ஆற்றில் சகஜ நிலை திரும்பியுள்ளது. மக்கள் அங்கு தாமிரபரணி ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.